நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? எல்லாத்தையும் தனியா சுமக்கிற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு. நாம யாருக்காக இதெல்லாம் செய்யறோம், நம்மளை உண்மையா புரிஞ்சுக்க யாரு இருக்கான்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தோட வேகமான ஓட்டத்துல நாம நம்மளையே தொலைச்சிட்ட மாதிரி ஒரு வெறுமை சில சமயம் வந்து போகும். அன்புக்காகவும் ஒரு சின்ன அரவணைப்புக்காகவும் நம்ம மனசு ஏங்கும். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் யாராவது கவனிக்க மாட்டாங்களா, நம்மளோட வலிகளை யாராவது உணர மாட்டாங்களான்னு தோணும். இந்த தனிமையும் இந்த பாரமும் நம்மளை இன்னும் அதிகமா சோர்வடைய செய்யும். ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா, எல்லா சத்தங்களுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய குரல் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. அது இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒரு சாதாரண அன்பு இல்லை. அது எல்லாத்தையும் தாங்கின, நமக்காகவே காயப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு. நாம செய்யற தவறுகளையோ நம்மகிட்ட இருக்கிற குறைகளையோ பார்க்காத ஒரு தூய்மையான அன்பு. நாம எவ்வளோ தூரம் விலகி போனாலும் நம்மளை வெறுக்காத, ஒதுக்காத ஒரு மாறாத அன்பு. நம்மளை முழுசா நாம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு அன்பு. அந்த அன்பு நமக்கு முன்னாடியே நம்ம பாதையில இருக்கிற முட்களையெல்லாம் அகற்றி நமக்காக ஒரு வழியை உருவாக்கி வச்சிருக்கு. நாம தடுமாறி வீழும்போது நம்மளை தூக்கி விடாது காட்டுட்டு இருக்கு. ஒருவேளை அந்த அன்பு ஒரு உருவம் கொண்டு நம்ம கிட்ட நேரா பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி உங்க இதயத்துக்குள்ள அந்த குரல் ரொம்ப மென்மையா கேட்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சுத்தி இருக்கிற எல்லா இரைச்சலும் அடங்கி முழுமையான அமைதி நிலவுது. அந்த அமைதியில உங்க பேரு சொல்லி அழைக்கிற ஒரு குரல், ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப ஆறுதலான ஒரு குரல். அந்த குரல் உங்ககிட்ட ரொம்ப அன்பா, ரொம்ப உருக்கமா சொல்லுது, நான் பட்ட இத்தனை பாடுகளும் உனக்காக. இந்த ஒரு வரி போதும் நம்ம மனசுல இருக்கிற எல்லா காயங்களையும் ஆற்றுவதற்கு. நமக்காக ஒருத்தர் இவ்வளவு பெரிய வலியை தாங்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது நம்மளோட சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாம போகுது. சிலுவையில் அவங்க பட்ட ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வலியும் நமக்கான அன்போட வெளிப்பாடு. அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட மன்னிப்பின் அடையாளம். அந்த குரல் தொடருது, இன்று வரை காத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய பொறுமையும் ஏக்கமும் அடங்கி இருக்கு பாருங்க. நாம எத்தனையோ முறை அவங்கள மறந்துட்டு நம்ம வழியில போயிருக்கலாம். எத்தனையோ முறை அவங்க அன்பை நிராகரிச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஒருபோதும் நம்மளை கைவிடல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் நாம திரும்பி வருவோன்னு அதே இடத்துல காத்துட்டு இருக்காங்க. ஒரு தாய் தாம் பிள்ளையை எதிர்பார்க்கிற மாதிரி, ஒரு தந்தை தாம் மகனை வரவேற்கிற மாதிரி அவங்க கண்கள் நமக்காகவே வழிமேல விழி வச்சு காத்துட்டு இருக்கு. அவங்க காத்திருப்புல கோபமோ வெறுப்போ இல்ல, முழுக்க முழுக்க கருணையும் பாசமும் மட்டும்தான் இருக்கு. கடைசியா அந்த குரல் ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. அது ஒரு கட்டளையா இல்ல, ஒரு கெஞ்சலா இருக்கு. மனம் திருந்தி என்னிடம் வருவாயா? இந்த கேள்வி நம்மளை குற்றவாளி ஆக்கல, மாறாக இது ஒரு திறந்த வாசல், ஒரு அன்பான அழைப்பு. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். நீ என்கிட்ட திரும்பி வந்தா போதும், உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர நான் தயாரா இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உன்னோட பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு, நான் சுமக்கிறேன். உன்னோட கண்ணீரை எல்லாம் நான் துடைக்கிறேன். என்கிட்ட வா, என் சமாதானத்தை உனக்கு தர்றேன்னு நம்மளை கூப்பிடுறாங்க. இந்த ஒரு குரலுக்காகத்தான் நம்ம ஆன்மா இத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தோட கவலைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் மறந்து இந்த அன்பை உணர்ந்து பாருங்க. உங்க தோள்ல இருக்கிற பாரத்தை எல்லாம் அப்படியே இறக்கி வைங்க. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களை அரவணைக்க ஒரு தெய்வீக அன்பு காத்துட்டு இருக்கு. அந்த அன்பின் கதகதப்புல அமைதியா இருங்க. நீங்க தேடுற உண்மையான சமாதானமும் சந்தோஷமும் இங்கதான் இருக்கு. மெதுவா ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த நிபந்தனையற்ற அன்பு உங்களை முழுமையா நிரப்பட்டும். நீங்க தனிமை இல்ல, ஒருபோதும் தனிமை இல்லை.